ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்க அன்பு கலந்த எங்கள் அன்பு ஆண்டவரே, இயேசுப்பா, இந்த காலை வேலைக்காக இந்த புனித வெள்ளி எங்களை கூட செய்திருக்கீங்க. அதை பண்ணி நன்றி ஆண்டவரே. இயேசுப்பா, இந்த மத்தியில் இருக்க ஜனங்களும் நானும் உங்க பிரசனத்தை வெளிப்படுத்துறேன். இங்க நாங்கள் ஆவலா இருக்கோம் ஆண்டவரே. இயேசுப்பா, உங்க வார்த்தையை நாங்கள பேசுங்க ஆண்டவரே. உங்க பிரசனத்தை இங்க உணர்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா, நீங்க என்ன உணர்த்துங்க, நாங்க அதுக்கு உணர்ந்து கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, எங்க கூடவே பெரிய சொன்னதை நடத்துகிறாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தியானிக்கப்படியா எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை இயேசு சிலுவையில் கூறின இரண்டாவது வார்த்தை, லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். எவ்வளவு அருமையான வார்த்தை அல்லவா? 7 வார்த்தைகள்ல எனக்கு இது ஒரு விசேஷித்த வார்த்தை மாதிரி தெரியுது. ஆமென். ஏன்னா இதுல ஒரு மனிதன் பலன் அடைஞ்சிருக்கான். இதுல ஒரு மனிதனுக்கு கடைசி அவன் மரண படுக்கையில அவனுக்கு ஒரு நித்திய வாழ்வான பரலோகம் கிடைத்திருக்காமே. எத்தனை பேருக்கு இந்த சாக்கியம் கிடைக்கும்? எத்தனை பேருக்கு? நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கோம், நமக்கு இது கிடைக்குமான்றது இன்னைக்கு ஒரு கேள்விக்குறிதான். ஆனா ஒரு திருடன் அவன் பல பாவம் செஞ்சிருப்பான், பல துரோகங்கள் செஞ்சிருப்பான். சிலுவையில அறையபடிக்கு அவனை கல்லெறிந்து கொல்றபடிக்கு அவன் இருக்கானா, அவன் செய்த பாவங்கள் எண்ணிக்கணக்கானதா இருக்கும். ஆனா அவனுக்கு நித்திய வாழ்வு கிடைச்சிருக்குன்னா அந்த கடைசி நொடி, கடைசி நிமிஷம் அவன் வந்துட்டு கடவுளை நம்பினான். ஆமென். அந்த விசுவாசத்தின் பலன் தான் அவனுக்கு நித்திய வாழ்வான பரலோகம் இருக்கு. அது யாரு சொல்றா? அவர் பக்கத்துல இருக்க தேவனே சொல்றாரு, நீ என்னுடனே, நீ எனக்கு அப்புறம் வர, எனக்கு முன்னாடி வரலாம் இல்ல, என் கூடவே இருப்ப, என் கூடவே பரலோகத்துல என் கூட பிரவேசிப்பன்னு சொல்ற. அதுல 2 காரியங்கள் பார்க்கிறோம். இன்னொரு திருடன் என்ன சொல்றான்? என்ன பேசுறாங்க? அவன் வந்துட்டு நீ வந்து ராஜா, யூதர்களுக்கு ராஜாவா இருக்க, ஆனா இப்படி சிலுவையில அறைவுண்டு இருக்க அப்படின்னு இகழ்ந்து பேசுறான் ஒரு திருடன். ஆனா இன்னொரு திருடன் என்ன சொல்றான்னா, நான் பாவம் செஞ்சுட்டேன், என்ன மறந்துடாதீங்க. அதை நம்ம வாசிக்கலாம். 42ஆம் வசனம் பாருங்க. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். அவன் அடியேனை நினைத்தருளும் தான் கேட்கிறான். அவன் நான் உங்க கூட வரேன்னு கேட்கல, என்ன மணிங்கன்னு கேட்கல, என்ன ஒரு விசை நினைத்தருளும் கேட்கிறான். ஆனா அந்த வார்த்தைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ என்னுடனே பரதீசில் இருப்பா என்று சொல்றாரு. இந்த வார்த்தையில நம்ம 3 காரியங்களை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், மனம் திரும்புதலுக்கு ரட்சிப்பு. இந்த காரியத்துல முதல்ல மன திரும்புதலுக்கு ரட்சிப்பு. மனம் திரும்புதல் அப்படின்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில மனம் திரும்புதல்ன்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நம்ம பாவங்களை அறிக்கையிட்டு நம்ம ஒவ்வொரு 6 மாசமும் கம்யூனியன் எடுக்கிறோம். நம்ம வந்துட்டு நம்ம மனம் திரும்பிடுவோம், நம்ம பாவம் செய்யல, அந்த பாவம் செஞ்சாலும் என்ன பண்ணிடுறோம், நம்ம கடவுள் நமக்கு கம்யூனியன் கொடுத்தாலே நம்ம என்ன நினைச்சிடும், அவ்வளவுதான், நம்ம பாவங்களை கடவுள் மன்னிச்சிட்டாரு. அது அல்ல மனம் திரும்புதல். ஒரு நாளும் நம்ம என்ன பாவம் செஞ்சிருக்கோம், நம்ம மனதுருகி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அதை நம்ம யோசிக்கணும். நம்ம பாவம் செஞ்சிருக்கோமா, நம்ம கிறிஸ்தவர்களை துணிகரமா எதனா செஞ்சிருக்கோமா, ஆண்டவரே என்ன மன்னியுங்க அப்படின்னு ஒரு நாளுமே நமக்கு மனம் திரும்புதல் இருக்கணும். ஏன்னா மனுஷனாக நமக்கு நம்ம பாவம் செய்யாம இருக்க மாட்டோம். ஒரு பொறாமை, ஒரு கோபம், ஒரு விஷயம் மனசுல வர்றது கூட என்னதான் பாவம் தான். நம்ம தேவனை மாதிரி பரிசுத்தவான்கள் கிடையாது. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில மன திரும்புதல்ன்றது ரொம்பவே முக்கியம். அந்த திருடன் வந்துட்டு கடைசி நொடியில தேவனை நம்பி மனம் திரும்பினான். கடைசி நிமிஷம் மனம் திரும்பினா கூட தேவன் அவனை சேர்த்து கொண்டார். திருடனுக்கு ஒரு பாவம் செய்த ஒரு மனிதனுக்கு நித்தியமான பரலோக வாழ்வு கிடைத்தது. இந்த மனம் திரும்பதை பத்தி நம்ம ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். எடுத்துக்கோங்க, எசேக்கியேல் 33:11. ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களுடனே சொல்லு. என்ன சொல்றாங்க? துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு
திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று ஜீவன் கொண்டு சொல்கிறேன். அப்போ இன்னைக்கு நம்ம கடவுள் நம்ம கிட்ட என்ன நினைக்கிறாருன்னா, மரணத்தை நமக்கு பாவம் செஞ்சுட்டோம், நீ பாவம் செஞ்சுட்ட, அதனால உனக்கு சாவுதான் உனக்கு முடிவு, நீ நோய் நொடினால அனுபவிப்ப அப்படின்னு சொல்லி நம்ம தேவனுக்கு நினைக்கிற தேவன் நம்ம தேவன் கிடையாது. அவர் அந்த வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறார். ஆமென். நம்ம தேவன் அதுக்கு நமக்கு வழி பைபிள்ல நிறைய இடத்துல நமக்கு சொல்லியிருக்காரு. மனதிரும்புதலில் பாவத்திலிருந்து விலகி வர்றதுக்கு எவ்வளவோ வழிகளை நமக்கு சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம இன்னைக்கு அதுபடி நடக்கிறோமா அப்படின்றது கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் மனம் திரும்புதல், நம்ம அதே மாதிரி மரண படுக்கையில தான் நமக்கு மனம் திரும்பணும் அப்படின்னு கிடையாது. கிறிஸ்தவர்களை நம்ம விசுவாசிக்கிற தேவனுக்கு இன்னைக்கே நம்ம மனம் திரும்பணும். ஒரு திருடன் கடைசி பரியந்தத்துல போய் கேட்டான், அதனால கடவுள் ஒரு விஷயம் அவனை மன்னிச்சுட்டாருன்னு நம்ம வாழ்நாள் முழுவதும் அப்படி இருக்கக்கூடாது. நான் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல் தான். நான் எத்தனையோ பேரு மரண படுக்கையில இருந்து இறந்து போறதை நான் பார்த்திருக்கேன். அந்த மரண படுக்கையில இருக்கும் போது அந்த கடைசி நொடி அவங்க முகத்துல எப்படி இருக்கும்? ஒரு பயம். அவ்வளவுதான், நம்ம போகுது, நம்ம உயிர் போகுது, நம்ம இன்னும் கடமைகளை முடிக்கலையே, நம்ம சேர்த்து வைக்கலையே, நம்ம பாவம் செஞ்சிருக்கோமே, நம்ம கடவுள்கிட்ட அறிக்கையிடலையே அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேரோட முகத்துல அந்த பயம் தெரியும். நம்மளும் இன்னைக்கு அப்படி இருக்கோமா? நமக்கு மரணம் எப்போன்றது நமக்கு தெரியாது. அப்போ நம்ம கிறிஸ்தவ நம்ம என்ன பண்ணணும்? இன்னைக்கு அந்த மறந்துடுவதில் நாடணும், நம்ம மறந்துடுவதை தேடணும். அப்பதான் நம்ம புறஜாதியர்களுக்கு எடுத்துக்காட்டா இருப்போம். மனம் திரும்பி இருக்கிற கிறிஸ்தவர்களை பார்த்து என்ன பண்ணுவாங்க? புறஜாதியர்களும் மனம் திரும்புவாங்க. நம்ம எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கும்ன்றதை இன்னைக்கு நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். நம்ம கடவுள் வழி தப்பி போன ஆடுகள்ல 99 ஆடு விட்டுட்டு அந்த மனுஷன் என்ன பண்ணான்? ஒரு ஆடுக்காக அதை தேடினான். அதே மாதிரிதான் ஆண்டவர் நம்ம வழி தப்பி போன எத்தனையோ பேர்ல இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறவரை கடவுள் தேடுறாரு. ஆமென். இந்த இடத்துல இருக்கவங்க என்கிட்ட வருவாங்களா அப்படின்னு சொல்லி கடவுள் தேடுறாரு. அடுத்து வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 3:20. உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். நம்ம பாவம் பண்ணிட்டோம், அதை அறிக்கையிட்டுட்டு கடவுளை என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அது இல்லை. அதை விட்டு விலகணும். அதை நிவர்த்தி செய்யும்படி பொருட்டு நீங்கள் அதை மனம் திரும்பிக் கொள்ளுங்கள். பாவத்தின் மனம் திரும்புதல் ஒரு காலமும் அதை நம்ம திரும்பி பார்க்க கூடாது. சின்ன சின்ன பாவங்கள் கூட நம்ம கிறிஸ்தவருக்கு பாவம் தான். நம்ம சின்னதாதான பண்றோம், சின்னதாதான பக்கத்து வீட்டுல சண்டை போட்டோம், சின்னதாதான புடவை போட்டோம், சின்னதாதானே அப்படின்னு நம்ம நினைக்கிறது தவறு. அது கூட கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாங்கானதான். இன்னைக்கு நம்ம முழுமையா நம்ம அர்ப்பணிக்க போறோம். முழுமையா அர்ப்பணிச்சு மனம் திரும்புதல், அந்த திருடனை போல மனம் திரும்பினால் மட்டும்தான் நமக்கு நித்தியமான வாழ்வு வரும். நித்தியமான வாழ்வு இந்த காலகட்டத்துல இப்போ ஆல்ரெடி நம்ம போர்க்காலங்கள்லாம் வந்துருச்சு. நம்ம ரொம்ப பாதுகாப்பா இருக்கும்ன்றது நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா நமக்கு அத்தியாவசியமே தட்டுப்பாடு வந்துருச்சு. இதுக்கப்புறம் எத்தனை நாள் இருக்கு, கடவுளுடைய வருகைக்கு எத்தனை நாள் இருக்குன்றது நமக்கு தெரியாது. நம்ம எண்ணிக்கையில தான் இருக்கும். நமக்கு நித்தியமான வாழ்வுன்றது பரலோகம் மட்டும்தான். அப்ப அந்த பரலோக நித்திய வாழ்வுக்காக நம்ம என்ன பண்றோம் கிறிஸ்தவர்களா? இன்னைக்கு நம்ம அதை யோசிப்போம். இன்றைய நாள்ல நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், நம்ம இதுக்காக நம்ம இதுக்கப்புறம் எப்படி வாழ போறோம், மனம் திரும்புவதில் நம்ம இன்னைக்கு நாடணும். அதே மாதிரி நித்திய வாழ்வுக்காக நம்ம என்ன பண்ணணுன்றது இன்னைக்கு நம்ம யோசிக்க போறோம். அடுத்து வாசிக்கலாம், ஏசாயா 55:7. தன் வழியும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயவு பெற்றிருக்கிறார். ஆமென். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். வழியை அக்கிரமத்தை நம்ம தான் துன்மார்க்கர் நம்ம சொல்லல. கிறிஸ்தவர்கள் துன்மார்க்கராகவே இருக்க மாட்டோம். ஆனா மற்றவர்கள் இருக்கிறவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கடவுளை பத்தி போதனை பண்ணணும். அவர்களை வழியை விட்டு விலக்கி அவர்களை நம்ம நல்லவர்களை மாற்றதும் இதுதான். கர்த்தருக்கு நம்ம செய்யற பெரிய கர்த்தர் நமக்கு அதுக்காக பெரிய பலனை தருவார். சோ அக்கிரமக்காரர் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனுக்கு திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதுக்கு தயவு பெற்றிருக்கிறார். ஆமென். புறஜாதிகள் போல
நமக்கு வந்துட்டு கடவுள் வந்துட்டு நீங்க எனக்கு இது பண்ணுங்க, நீங்க எனக்கு நடைபெயர்ச்சி வாங்க, நீங்க எனக்கு இந்த காணிக்கை செலுத்துங்க, இந்த பலி செலுத்துங்கன்னு சொல்ற கடவுள் நம்ம கடவுள் கிடையாது. அவர் நம்ம கிட்ட கேட்கறது என்னது? உண்மையான உத்தமமான ஆவிக்குரிய வாழ்க்கை, நமக்கு சுத்தமான இருதயம் உள்ள குணத்தை மட்டும்தான் அவர் நம்ம கிட்ட கேட்கிறாரு. இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி இருக்குமான்னு பார்க்கலாம். நம்மளுடைய சுத்தமான சரீரத்தை கடவுள் என்ன சொல்றாருன்னா அவருடைய ஆலயமா இருக்குன்னு சொல்றாரு. அப்போ இந்த சரீரம் ஆண்டவர் நமக்கு கொடுத்தது. இந்த சரீரத்தை வச்சு நம்ம எந்த பாவத்தையும், துணிகரமான பாவத்தை செய்யறதுக்கு நம்ம ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு அந்த மனதிரும்புதல் நமக்கு கண்டிப்பா வேணும். நம்ம என்னென்ன பாவங்கள் இன்னைக்கு இருந்திருந்தாலும் அதை அறிக்கையிட்டு இன்னைக்கு மனதிரும்புதலை பத்தி நம்ம அவர்கிட்ட கேட்க போறோம். இதுல நம்ம பைபிள்ல பார்க்க போற முக்கியமான ஒரு மனதிரும்புதல் யாருன்னு பார்த்தோம்னா தாவீதின் மனதிரும்புதல். தாவீது என்ன பாவம் செஞ்சான்? அவன் பத்சேபாள் உரியாவை அவனை கொண்டு போட்டு பத்சேபாளை திருமணம் செய்து அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. கடவுள் ஆனா அது துணிகரமான பாவம். அந்த பாவத்துக்கு பலன் என்னது? அவன் குழந்தை அடிக்கப்பட்டது. பாவம் செஞ்ச அவனுக்கு ஒன்றும் இல்ல, அவன் ராஜாவதான் இருந்தான். அதுக்கப்புறம் அவனுக்கு என்னாச்சு? பல மனைவிகள்லாம் இருந்துச்சு. ஆனா அந்த நேரத்துல அந்த பாவத்தின் பலனாக இருந்த அந்த குழந்தை கடவுள் அடித்தார். அதுக்காக தான் அவன் அந்த பாவத்தை எப்படி நிவர்த்தி செய்தான்? சங்கீதம் 51 நம்ம இந்த தவக்காலங்கள் முழுவதும் படிக்கிறோம். சங்கீதம் 51 படிச்சுட்டு இருக்கோம். அதுல என்ன எப்படி பாவங்களை மன்னிச்சு என்னை ஏற்றுக்கொண்டு அருளும் அவன் எப்படி கேட்டான்? ஒரு ராஜா தன் உடம்பு முழுசா சாம்பலை பூசி கொண்டு சாப்பிடாம தண்ணி குடிக்காம தான் பண்ண பாவத்துக்காக அந்த சங்கீதம் 51 ஃபுல்லாவே பேசியிருக்கோம். அது நம்ம பார்த்தாலே தெரியும். அவர் பாவங்களை மனதிலிருந்து ஒப்பு கொடுத்தான். அவர் முழுவதுமா ஒப்பு கொடுத்து பாவத்தை அறிக்கைட்டான். நம்ம அந்த மாதிரி இன்னைக்கு அறிக்கைடுவோமா? ஆனா நம்மளோட தேவனும் நீ அந்த மாதிரி அறிக்கைடுன்னு கேட்கல. அதுக்காக தான் அவர் நமக்கு என்ன பண்ணாரு? சிலுவையில மறிச்சு நமக்கு இன்னைக்கு பாவத்தின் நிவர்த்திய நமக்கு கொடுத்திருக்காரு. அதனால நமக்கு கொடுத்த பலன்களை நம்ம அதை வீணாக்க கூடாது, அதை நம்ம அலட்சியமா எடுக்க கூடாது. நம்ம அப்பவும் என்ன பண்ணணும்? துணிகரமான பாவத்துக்கு செய்தவர்களா இருந்தாங்கன்னா நம்ம அதுக்கு மன்னிப்பு கேட்கணும். இன்னைக்கு பாவ மன்னிப்புன்றது கடவுள் கொடுக்கறதுக்கு எப்பவுமே தயாரா தான் இருக்காரு. ஆனா அதை கேட்கறதுக்கு நம்ம தயாரா இருக்கோமா இன்னைக்கு அப்படின்னு பார்க்கணும். இதுல நமக்கு இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது விசுவாசத்தின் பலன். விசுவாசம், அவன் கடைசி நொடியில தேவன் நமக்கு இறங்குவார்னு விசுவாசித்தான். விசுவாசத்தினால மட்டும்தான் அவனுக்கு என்ன இருந்தது? பரலோக ராஜ்யம் கிடைத்தது. கடைசி நொடியில நம்ம அப்ப கூட விசுவாசம், நம்ம எப்பேற்பட்ட விசுவாசிகள்? ஆண்டவருக்கு காணாத விசுவாசிகள். நம்ம அவருக்கு கண்களுக்கு விசேஷித்தவர்கள். நம்ம எதுவுமே பார்க்கல, நம்ம கேட்டவைகளை வச்சு அற்புதம். அவங்க என்ன பண்ணிருக்காங்க? அந்த காலத்துல அற்புதங்களை பார்த்தாங்க. அவர் பண்ண அற்புதங்கள், செத்தவனை பிழைக்க வச்சது, குருடனை கண்ணு தெரிய வச்சது, குஷ்டரோகிகளை குணமாக்குனது எல்லாத்தையுமே பார்த்தாங்க. ஆனாலும் அவங்க என்ன பண்ணல? விசுவாசிக்கல. கூட இருந்த சீஷர்கள் மறுதளிச்சாங்க, காட்டி கொடுத்தாங்க. ஆனா நம்ம அவர் கண்களுக்கு விசேஷித்தவர்கள். நம்ம எதுவுமே பார்க்கல. அதனால ஆண்டவரை அவரோட பைபிளின் வார்த்தைகளை வச்சு நம்ம என்ன பண்றோம்? அவரை முழுவதுமாக விசுவாசிக்கிறோம். அப்ப நமக்கு அவர்களை விட 1000 மடங்கு பலனை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்காரு. காணாத விசுவாசிகளா இருக்க நமக்கு அவர் பலன் வச்சிருக்கும் போது அதை கேட்க இன்னைக்கு நம்ம தயாரா இருக்குமான்னு பார்க்கணும். ஆமென். எடுத்துக்கலாம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஆமென். கர்த்தராகிய இயேசு நீ வாயில அறிக்கையிட்டு தேவன் அவனை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். வாயை திறந்து அறிக்கையிட்டோம். சர்ச்சைக்கு வந்துதான் நம்ம பாவத்தை அறிக்கணும் இல்ல, நம்ம இருந்த இடத்துல நம்ம கூரைக்கு மேல நம்ம ஆண்டவர் இருக்கார். நம்ம இருந்த இடத்திலே இருந்து நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்புதலுக்கான பலனை நம்ம அவர்கிட்ட கேட்கணும், டெய்லி கேட்கணும். நம்மளோட பாவம் மன்னிக்கப்பட்டா நம்ம அயலாளருடைய பாவங்களுக்காகவும் நம்ம
ஜெபம் பண்ணணும். ஏன்னா கடவுள் அதற்காக கிறிஸ்துவர்களை நம்மள படைச்சிருக்காரு. அயலார பாவம், அவன் எப்படி போனா நான் நல்லா இருந்தா போதும், நான் மனம் திரும்பினா போதும், நான் ப்ரேயர் பண்ண போதும்னு இருக்கக்கூடாது. அயலாரோட பாவத்துக்காகவும் நம்ம ஜெபம் செய்யணும். இன்று நம்ம மனம் திரும்பி விசுவாசத்தின் பலத்தை பெற்றுக்கொண்டோம்னு நினைச்சிட்டு இந்த இடத்த விட்டு கடந்து போகிறதா இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம அதை பத்தி முழுவதுமா நம்மளை அர்ப்பணிச்சு கேட்க போறோம். மனம் திரும்புதலின் பலன் நமக்கு கிடைக்கணும், விசுவாசத்தின் பலன் கிடைக்கணும், பாவ மன்னிப்பின் பலன் நமக்கு கிடைக்கணும். இது மூணுமே இன்னைக்கு நீங்க கற்றுக்கொண்டு கடவுள்கிட்ட இன்னைக்கு கேட்க கடவுள்களா இருக்க போறோம். அதே மாதிரி இந்த திருடரை போல நமக்கு நித்தியமான பரலோக வாழ்வு நிச்சயம் உண்டு. அதை நம்ம வாழ்நாள்ல நம்ம காட்டுற விசுவாசத்திலையும் மன திரும்புதலையும் நமக்கு தேவனுக்காக நம்ம செய்ய போற ஊழியங்கள்ல தான் இருக்கு. தேவனுக்காக நம்ம ஊழியம் செய்வோமா? கண்டிப்பா செய்யணும். ஊழியன்றது இந்த மாதிரி ஒரு சர்ச்சில் போயோ ஒரு கூட்டத்துல போயோ பேசுறது இல்ல. பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட சொல்லலாம். ஒருத்தவங்க மன கஷ்டத்துல உங்ககிட்ட வந்து பேசுறாங்கன்னா, என் தேவன் சிலுவையில் அறையும் போது கூட ஒருத்தரை மனம் திரும்பி பரலோகத்துக்கு கூட்டு போனாரு. அந்த தேவன் கிட்ட நீ இன்னைக்கு கேளுன்னு நம்ம இன்னைக்கு சொல்லுவோமா? அதுதான் இந்த வசனத்துக்காக நம்ம காட்டி கொடுத்திருக்க கடவுள் இன்னைக்கு காட்டி கொடுத்திருக்க விஷயங்கள். அதே இதோட ஜப நிலைக்கு போலாம். நம்ம ஒரு விஷயம் ஒரு பாட்டு மட்டும் பாடிட்டு நம்ம ஜப நிலைக்கு போவோம். பலிபீடத்தில் என்னை வைத்தேன், பலிபீடத்தில் என்னை சுமந்தேன், அடைக்கிறேனே இந்த வேளை, அடியேனின் திருச்சத்தம் போல ஆண்டு நடத்திடுமே, அடியேனின் திருச்சத்தம் போல ஆண்டு நடத்திடுமே. இந்த வேலையில் கேட்கிற ஒவ்வொருவர்களுக்கும் அவங்க இதயத்தை முற்றிலுமாக தருவாங்க. மனம் திரும்பதலை கொடுத்து பார்த்தோம், பாவத்தின் சம்பளத்தை பார்த்தோம், பாவ மன்னிப்பை பற்றி பார்த்தோம். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த பாவமுள்ள வாழ்க்கை வேணாம் அப்பா. இந்த பாவமான உலகத்துல எங்களை நீங்க புதுப்பிங்க ஆண்டவரே. எங்களுக்கு நீங்க மனம் திரும்பதலை காட்டுங்க, எங்களுக்கு நீ விசுவாசத்தின் பலனை காட்டுங்க ஆண்டவரே இயேசப்பா. நாங்களும் உங்களுடைய சாட்சியாக இருக்கணும் ஆண்டவரே இயேசப்பா. சாட்சியான மரணத்தை நாங்க அடையணும் ஆண்டவரே இயேசப்பா. நாங்க மரணத்துல எங்களுக்கு சாட்சியா எங்களை பார்த்து மற்றவர்களுக்கு திருந்தணும் ஆண்டவரே இயேசப்பா. மற்றவங்களுக்கு விசுவாசிக்கணும் ஆண்டவரே இயேசப்பா. அந்த விசுவாசத்தின் பலனை நீங்க மற்றவங்களுக்கு விட்டு எங்களுக்கு நீங்க பலன் தாங்க ஆண்டவரே இயேசப்பா. எங்களை மன்னித்து உங்களுடைய ரத்தத்தினால் கழுவி எங்களை நித்தியமா இருந்துச்சு நித்தியமான பரலோகத்துக்காக இன்றைக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவர் இயேசப்பா. எங்களுக்கு பரலோகத்தில் இடம் உண்டுன்னு சொன்ன ஆண்டவர் நீங்க இன்று எங்களுக்கு அதை உணர்த்துங்க ஆண்டவர் இயேசப்பா. எங்க கடந்து போகும்போது முற்றிலுமான ஆசீர்வாதத்தோட நாங்க கடந்து போக உதவி செய்யுங்க. எங்களை காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மித்த ரேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.